ஹரி ஓம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோகரத்னா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்ப விடிய காலையில 2 மணி, நடுராத்திரி. ஆனா நம்மளுக்கு விடிய காலையில தானே அது 2 மணி ஆகுது. 2 மணிக்கு இப்போ வந்து நம்ம ஒரு அற்புதமான காணொலியை அனைவருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒன்று போடுவோம். ஏன்னா ஏற்கனவே மூலிகை பற்றி, காய்கறிகளை பற்றி, பழங்களை பற்றி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கபாலீஸ்வரர் கோயில் உள்ள பொன்னூஞ்சல் விழா அதெல்லாம் வந்து போட்டிருந்தேன் இப்போ 2-3 நாளா. இப்போ வந்து மீண்டும் வந்து நம்ம ஒரு நலம் தரும் உணவுப் பொருட்களை நம்ம உடல் நலத்துக்கு எப்படியெல்லாம் வந்து பயன்பட போகுதுன்னு பார்ப்போம். அடியனை பற்றி ஒரு முன்னுரை எப்போதும் போல, அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் யோகாவை இந்தியாவிலும் பல நாடுகளிலும் பரப்பி கொண்டே வந்துள்ளேன். பல நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் வந்து பல தடவை சென்று வந்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் வந்து பல மாநிலங்களில், பல கிராமங்களிலும் வந்து யோகாவை பரப்பி கொண்டேதான் இருக்கின்றேன். இப்போதும் பரப்பி கொண்டேதான் இருக்கின்றேன். உலக மக்கள், உலக நாட்டில் உள்ள பல பேரும் வந்து இங்க வந்து பயிற்சி பெற்று தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்களும் வந்து எக்ஸ்கியூஸ் மீ இப்ப சென்னையில யாருக்காவது யோகா கிளாஸ் வேணும்னா அடியனை வந்து கைபேசி எனக்கு கால் பண்ணுங்க. தயவு செய்து 9840104526 என்ற எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்படியே நேரடியாக உங்கள் வீட்டிலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன். உங்கள் இல்லத்திலேயே, ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் எடுத்துருவேன், கம்பெனிலேயே வந்து எடுத்துருவேன், எங்கே வேணா எடுத்துருவேன். அது இல்லாமல் ஆட்டிசம் போன்ற ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு கிளாஸ் தேவைன்னாலும் சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மருந்துங்க கூட நம்ம யோகாவையும் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சரிங்களா? அது இல்லாமல் வந்து அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக வந்து சைக்கிள்லையும், 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லயும் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன். உலகம் வெப்பமயமாக கூடாது, போர் கூடாது, போர் இல்லா உலகம், குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, சுகாதாரம், மருத்துவம், ஏழ்மை, அணு ஆயுதம் கூடவே கூடாது. இப்படி வந்து பலவிதமான விழிப்புணர்வு தகவல்களை எடுத்துக்கொண்டு இந்தியா முழுக்க பல தடவை சென்று வந்துள்ளேன். இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மகா கும்பமேளாக்கு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா கும்பமேளாக்கு அடியன் வந்து இங்கிருந்து 5100 கிலோமீட்டர் மோட்டார் பைக்ல சென்று வந்துள்ளேன். அப்போது அங்க 23 நாள்ல போயிட்டு வந்தேன். அப்ப அங்கிருந்து எடுத்துட்டு வந்த இந்த திருவேணி சங்கம் தீர்த்தம் அனைவருக்கும் இப்ப நான் வந்து தெளிக்கிறதா நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. இது அனைவருக்கும் கொடுக்க முடியாது நேரில் எடுத்துட்டு வந்து. அதனால வந்து இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? இத வந்து இந்த காணொலி மூலியமா அனைவருக்கும் அடையுது. அதனால வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் வந்து இதோட பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவனை வந்து நான் வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருமே போக முடியாதாங்க. அதனால உங்க எல்லோரும் சார்பிலையும் தான் வந்து அடியன் வந்து இங்க இருந்து மோட்டார் சைக்கிள்லயே ஒரு 5100 கிலோமீட்டர் 10 மாநிலங்கள்ல 23 நாள் சென்று வந்துள்ளேன். ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பிளானே பண்ணல, அவர் கூட்டு போனார். கபாலீஸ்வரரும் எல்லாரும் சேர்ந்து நம்மளை கூட்டு போனாங்க. அவங்களுக்கு கடவுளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த முருகவேல் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா. இப்படி வந்து நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். முருகர் வெறும் அரோகரா சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நீங்க உங்களோட அன்றாட வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கிடைக்கும். பயம் நீங்க இந்த வெற்றிவேல் இருக்காரு. அதனால நான் யாம் இருக்க பயமேன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு எல்லாம் போட்டிருக்கோம், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம், கவலைப்படாதீங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அனைத்து மதத்தினரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இப்போ நாங்க வந்து வேற மதமாச்சங்க, நாங்க எப்படிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு எப்படி என்ன வழிபாடோ அந்த வழிபாடை பாடுங்க. நீங்க வழிபாடை பண்ணும் போது அது உங்களை வழி நடத்தும். நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரா,
நீங்க வந்து கோயிலுக்கு வர முடியலன்னா பரவாயில்ல, நீங்க வந்து உங்களுடைய மசூதிக்கு போயிட்டு அந்த 5 வேளை தொழுற அந்த இது இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு அது அதோட சிஸ்டம்லாம் தெரியும். நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே நல்லா நடக்கும். சர்ச்சுக்கு போங்க, கிறிஸ்டியன்ஸ்லாம் சர்ச்சுக்கு போங்க. அடியன் வந்து சர்ச்சுக்கும் போவேன், மாஸ்க்குக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன். நான் வந்து எல்லாருக்கும் சமம். நான் அதனால வந்து எல்லா இடத்துக்கும் போவேன். ஏன்னா நான் உலக அமைதி காப்பாளர். நான் சிறு வயதுல இருந்து இதே எனக்கு ஒரு ஃபீலிங் தான். சரிங்களா? அதனால எனக்கு வந்து இதை பிரிச்சு பிரிச்சு பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு முருகரை வந்து ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுவேன். இதை யார் யாருக்கெல்லாம் சொல்ல விருப்பமோ அதை சொல்லலாம். சரிங்களா? எதுவும் கட்டாயம் கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிலரு, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுன்னு போகும்போது கடவுள் வந்து ஏன் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னு வந்து உங்களை வந்து கேட்க மாட்டாரு. நீங்க நல்லதே செஞ்சுட்டு போங்க, அதுவே கடவுள். புரியுதா? கடவுள் வேற வெளியில எங்கேயெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனால வந்து உங்களை வழி நடத்துவாரு. நீங்க நல்லதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. ஓகேங்களா? அரோகரா அரோகரா அரோகரா. இப்போ வந்து நம்ம நேரடியா வந்து காணொலியில போவோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற காணொளி வந்து எதை பத்தினா, பயத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கோதுமை, இது 3 தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஏன்னா காணொலி பெருசா இருக்கக்கூடாது. இந்த பயத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கோதுமையில உள்ள மருத்துவ பலன்கள் என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம். அது எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். நேரடியா நம்ம பயத்தம் பருப்பு உள்ள போலாங்களா? பயத்தம் பருப்பு, கைப்பிடி அளவு பயத்தம் பருப்பை வேக வைத்து கொள்ள வேண்டும். 4 பழுத்த தக்காளிகளை பொடியாக்கி நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வாணலினா கடாய், வாணலியில் எண்ணெய் வைத்து கடுகு தாளித்து தக்காளியை கொட்டி வதக்கி உப்பு, மஞ்சள் தூள், வேக வைத்த பருப்பை சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கும் போது சீரகமும் தேங்காயையும் அரைத்த கலவையை சேர்த்து இறக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. கைப்படி அளவு பைத்தம் பருப்பை வேக வைத்து கொள்ள வேண்டும். 4 தக்காளியை பொடியாக்கி நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வாணலியில் எண்ணெய் வைத்து கடுகு தாளித்து தக்காளியை கொட்டி வதக்கி உப்பு, மஞ்சள் தூள், வேக வைத்த பருப்பை சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கும் போது சீரகமும் தேங்காயும் அரைத்த கலவையை சேர்த்து இறக்க வேண்டும். ஓகேங்களா? சீரகமும் தேங்காயும் அரைத்த கலவையை சேர்த்து இறக்க வேண்டும். இதில் காரம் இருக்காது. பிரசவித்த பெண்களுக்கும் வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கும் ஏற்ற உணவு. பாருங்க, இதுல என்னதான் இருக்கு பாத்தீங்கன்னா, பயத்தம்பருப்பு இருக்கு, தக்காளி இருக்கு, அப்புறமா வந்து கடுகு தாளிக்கிறோம், வதக்குறோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம், வேக வைத்த பருப்பை அந்த முதல்ல அந்த பைத்தம்பருப்பை வேக வைக்கிறீங்களா, அந்த பைத்தம்பருப்பை சேர்த்து அப்படியே இறக்கும் போது சீரகம் தேங்காயும் அந்த அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து இறக்கணும். அவ்வளவுதான். இதுல வந்து எந்த மிளகாயோ எதுவும் போடல நீங்க, அதனால காரம் இருக்காது. பிரசவித்த பெண்களுக்கும் வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கும் ஏற்ற உணவு. சிம்பிளா இருக்கு இல்லைங்களா? வயிற்றுப்புண் நிறைய பேருக்கு வரும், அல்சர் மாதிரிலாம். அதெல்லாம் நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். இது அவங்களுக்கு ஏற்ற உணவு இது. அது இல்லாம பிரசவித்த பெண்களுக்கும் இது வந்து ஏற்ற உணவு, தாய்மார்களுக்கு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பை பத்தி பார்ப்போம். முழு உளுந்தை மை போல ஆட்டி மிக்சியில் தண்ணீர் விட்டு அரைத்து, மை போல ஆட்டணும், அப்படி இல்லைன்னா மிக்சியில் தண்ணீர் விட்டு அரைத்து வந்த மாவை சுத்தமான நல்லெண்ணெயில் கழி போல் கிளறி தினசரி இரவு சாப்பிட்டு வந்தால் உடல் மற்றும் குறுக்கு இடுப்பு எலும்புகள் பலப்படும். மேலே சொன்ன பாசி பருப்பு, உளுந்து மற்றும் வாயு கோளாறு ஏற்படுத்தாது. ஸோ குறுக்கு இடுப்புல இருக்கிற அந்த குறுக்கு இடுப்புல இருக்கிற எலும்பு இருக்கு பாத்தீங்களா, குறுக்கு உடல் குறுக்கு, அது எலும்பு, இடுப்பு எலும்பு பலப்படுமா. ஓகேங்களா?
இது வந்து உளுத்தம்பருப்பு. இப்போ அடுத்து வந்து கோதுமைக்கு போவோம். நவதானியங்களில் ஒன்றான கோதுமை மகத்தான மருத்துவம் குணம் உள்ளது. இதில் சம்பா கோதுமை, மா கோதுமை, ரவா கோதுமை, வால் கோதுமை என பல வகை உண்டு. இப்போ அதுல வந்து ஒன்றாவதாக இவற்றில் சம்பா கோதுமைக்கே மருத்துவ குணம் அதிகம் உண்டு. பாருங்க, சம்பா கோதுமை. இதனை 2-3 உடைத்து நீர் விட்டு வேக வைத்து வடித்து அல்லது வடிக்காமல் கஞ்சியாகவோ சாப்பாட்டிற்கு பதிலாக உட்கொள்ள கொடுக்க மதுமேக நோயாளிகளின் சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கலாம். மற்றும் காச நோய் உள்ளவர்களும் வேறு வகை நோயினால் அவதிப்பட்டு மெலிந்தவர்களுக்கும் விரைவில் உடல் நலம் தேர்வார்கள். இப்போ காச நோய் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிவி பேஷண்ட்லாம் ரொம்ப ஒல்லியாயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் நல்லா தேரணும்னா இந்த சம்பா கோதுமை. அடுத்து இரண்டாவதாக முதுகு வலி, மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு கோதுமையை வறுத்து பொடித்து அதனுடன் தேன் சேர்த்து உட்கொள்ள அந்த வலி குணமாகும். பாருங்க, முதுகு வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து வறுத்து பொடித்து அதனுடன் தேன் சேர்த்து உட்கொள்ள அந்த வலி குணமாகும். தேனை பத்தி அப்புறமா நான் சொல்றேன். மூன்றாவதாக கோதுமை கஞ்சியுடன் வெந்தயத்தூள், மஞ்சள் ஒரு சிட்டிகை கலந்து உட்கொள்ள பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்தில் ஏற்படுகின்ற அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். கோதுமை மாவை நெய் விட்டு வறுத்து சர்க்கரை அல்லது தேன் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல், வெட்டை ஆகியவை குணமாகும். இப்ப இதுல நம்ம அந்த தேன் விட்டுன்னு சொல்லிட்டு தேனை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பல காணொலியில அடியன் வந்து அந்த தேனுடைய முக்கியத்துவமும் தேனை எப்படியெல்லாம் நம்ம உபயோகிக்கலாம், எந்த மாதிரி தேனை எல்லாம் உபயோக கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இருப்பாங்க. அதனால இந்த காணொலியில அதை பத்தி அடியன் வந்து சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த தேன் பார்த்தீங்கன்னாங்க, ரோட்ல வந்து எங்க வேணாலும் பார்த்தீங்கன்னா தெருக்கள்ல தேனே 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 அப்படின்னு சொல்லி வித்துட்டு போவாங்க. பார்த்துருப்பீங்களா? வண்டிகள்லாம் எடுத்துட்டு போவாங்க தேனு. கூடவே பார்த்தீங்கன்னா தேன் மாதிரியே இருக்கும், தேனீங்களும் அதுல இருக்கும், தேன் அடையும் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். தேனி உண்மைதான், அந்த தேன் அடையெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல இருக்க தேன் மட்டும் உண்மையா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. அது எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க, எப்படி பண்றாங்க, எதுவுமே தெரியாது. அதனால தேனை நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த காதி கிராஃப்ட், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, நல்ல ஒரு நம்பகமான கடை, அந்த மாதிரியான கடைகள்ல போய் வாங்குங்க. பார்க்கும் போது FSSAI லைசன்ஸ் நம்பர் இருக்கா, அப்புறமா லைசன்ஸ் நம்பர் இருக்கா, அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எப்ப செஞ்சிருக்காங்க, எப்ப காலாவதி ஆகுது, இந்த டேட் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கணும். பார்க்க தெரியலன்னா யாரையாவது பார்க்க சொல்லுங்க அங்க கடையில. சார் இதுல எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்குன்னு பாருங்க சார், எனக்கு படிக்க தெரியல. சில பேர் படிக்க தெரியாது, ஆனா தேனன்னு மட்டும் சொல்ல தெரியும். அவங்க வந்து யாரையாவது நல்லா படிச்சவங்க கிட்ட காட்டி கூட தெரிஞ்சுக்கலாம். ஏங்க இது காலாவதியாகி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி தேன்லாம் சாப்பிடாதீங்க. ஒரிஜினல் தேனா இருக்கணும், காலாவதி ஆகாத தேனா இருக்கணும். இருந்தா நீங்க சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசோ 10 வயசோ ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல திரும்பி அட்மிட் பண்ணாங்க. அவங்க அம்மா மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டான். அவன் தேன் சாப்பிட்டு தான் அப்படி ஆயிருக்கு. ஆனா வந்து அதை டாக்டருங்க கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு மருந்தே இல்லையா. பையன் 3 நாளா வந்து படுத்த படிகள் அப்படியே இருந்திருக்கான். அவனுக்கு வந்து பல விதமான மருந்துகளை, மாற்று மருந்துகள் எல்லாம் கொடுத்து கடைசியில டாக்டர் மருத்துவருங்க வந்து காப்பாத்திருக்காங்க பையனை. ஸோ டாக்டருங்களாம் வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தேன் வாங்கும் போது கரெக்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து அடியன் வந்து தேனை பத்தியான முக்கியத்துவம் இதுல நான் சொல்றேன். இதனால வந்து இந்த காணொலியை நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும் போது அதை பத்தி எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். சரிங்களா? ஏன்னா இது உண்மை இல்லைங்களா? ஏன்னா தேனை வந்து சீப்பா கிடைக்குது, இல்ல ஒருத்தர் வந்து நான் மலை தேன், கொங்கு தேன், அந்த தேன், இந்த தேன் எடுத்து வந்து ரோட்ல விற்கிறார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து நீங்க அதை பத்திய வாங்கிடாதீங்க. விலை ஒரு 10 ரூபா 100 ரூபா அதிகமா இருந்தா கூட கரெக்டான இடத்துல போய் வாங்குங்க. பில்லு போட்டு கூட வாங்கலாம். எல்லாம் வாங்குங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு
ஒரு இயற்கை மருந்து. சரிங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பயத்தம்பருப்பு பார்த்தோம், உளுத்தம்பருப்பு பார்த்தோம், கோதுமையை பார்த்தோம். இதோட வந்து இந்த காணொலியை நம்ம முடிச்சுப்போம். மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். அதனால தேன் வந்து ரொம்ப உஷாரா இருங்க. சரிங்களா? வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு யோகா கிளாஸ் வேணும்னா கால் பண்ணுங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து நான் வந்து அடியன் வந்து மருத்துவர் அல்ல. அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர். உங்களுக்கு நான் யோகா பயிற்சி கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்க யோகா கிளாஸ் வேணும்னா நீங்க 9840104526 கால் பண்ணுங்க. அடியன் பேர் வந்து ஏ ரவி. சரிங்களா? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருள்ல எந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது, இது எது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதான் வந்து அடியன் வந்து உங்களுக்கு படிச்சு எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குறிப்புகளை. ஆனா நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நீங்க போய் பார்க்க வேண்டியது யாருன்னா வந்து மருத்துவர், டாக்டரை போய் நீங்க முதல்ல பாருங்க. பார்த்துட்டு அவர் கொடுக்குற மருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதே நேரத்துல இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை, சத்தான பொருட்களை உங்களுக்கு இதை எது எதுக்கெல்லாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம், டெய்லி என்னென்னமோ சாப்பிடுவோம். ஆனா அதுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம சாப்பிடுவோம். அதனால இந்த மாதிரியான ஒரு காணொளி எல்லாம் வந்து இந்தந்த பொருள் இந்தந்த இதுக்கு பயன்படுது அப்படின்றத சொல்றதுதான் இந்த காணொலியோட ஒரு முக்கியத்துவமே. சரிங்களா? அதனால வந்து இந்த காணொலியை பாக்குறவங்க அத்தனை பேரும் பயன்பெற்று நீங்கெல்லாம் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு, நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எம்பெருமான் முருகனையும் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. எதுவும் பயப்படாதீங்க. முதல்ல எதுக்கும் பயப்படாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போங்க. இல்ல அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுங்க. இல்ல வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓம் அல்லா ஜீசஸ். புரியுதுங்களா? அதனால நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நல்லா இந்த மாதிரி யோகா பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. நல்ல உணவுகள்லாம் சாப்பிடுங்க. அன்றாட வாழ்க்கையை வந்து நல்லபடியாவே போகும். இந்த 2026ல எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடு நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நான் உங்கள் அடியேன், உங்கள் ரவி யோகரத்னா விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில நம்ம வந்து விரைவில் சந்திப்போம். சரிங்களா? ஹரி ஓம்.